அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். நெருங்கி முள்ளாய் உள்ளம் கொல்லும் துயரை மாற்றக்கூடிய வல்லமை மிகுந்த நாடாளும் பணியையும் தள்ளுவாயோ என்று சான்றோர் பெருமக்கள் பரதனிடம் கேட்டார். பாடல் எண் 1016. முன்னோரின் நாடின்றோ முடிமன்னன் இல்லாமல் துன்பக் கண்ணீர் தேசம் துவளும் எம்மை அல்லாமல் நின்கண்ணில் விளைகண்ணீர் நெருங்கும் உள்ளாய் உள்ளத்தை கொன்று வரும் துயர் போக்கும் கோப்பணியும் தள்ளுவையோ. இதுவே 1016வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். முன்னோரின் நாடின்றோ முடிமன்னன் இல்லாமல் என்கிற முதல் வரிக்கான விளக்கம். அன்புமிக்க பரதனே, உன்னுடைய முன்னோராகிய கதிரவகுல மன்னர் யாவரும் ஆண்டு வந்த நாடாகிய இந்த கோசல நாடானது இன்று உன்னுடைய தந்தையாகிய தயரதர் மரணமடைந்த காரணத்தால் நாட்டை ஆள்வதற்குரிய முடிமன்னன் எவருமே இல்லாமல் துன்பக் கண்ணீர் தேசம் துவளும் எம்மை அல்லாமல் நாடே மன்னர் இல்லாத காரணத்தால் பெரும் துன்பம் அடைந்து போய் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறது. அவ்வாறு அழக்கூடிய அந்த கண்ணீரானது நாடெங்கும் சூழ்ந்திருப்பதால் நம்முடைய நாடே கண்ணீர் தேசமாக கண்ணீரால் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு நாடாக காட்சியளிக்கிறது. அவ்வாறு கண்ணீர் தேசத்துக்குள்ளே நம்முடைய நாடு மூழ்கி போய் துவண்டு போய் கிடக்கிறது. அவ்வாறு துவண்டு போய் கிடக்கிற நாட்டு மக்களாகிய எங்கள் யாவரையும் உன்னுடைய உள்ளத்தால் நீ அள்ளிக் கொள்ளாமல் நின் கண்ணில் விளை கண்ணீர் நெருங்கும் உள்ளாய் உள்ளத்தை, உன்னுடைய கண்ணிலே உன்னுடைய துயரம் காரணமாக ஏற்படக்கூடிய அந்த கண்ணீரானது தொடர்ந்து தோன்றிக் கொண்டிருப்பதால் அந்த கண்ணீரானது நெருங்கி முள் ஒருவருடைய உடலிலே குத்தி துன்பம் விளைவிப்பதை போல உன்னுடைய உள்ளத்தினுள் புகுந்த அந்த துன்பம் என்கிற நெருங்கி முள்ளானது உன்னுடைய உள்ளத்தை பெரிதும் வேதனைப்படுத்துகிறது. அந்த நெருங்கி முள்ளானது கொன்று வரும் துயர் போக்கும் கோப்பணியும் தள்ளுவையோ. அவ்வாறு நெருங்கி முள் போலவே உன்னுடைய உள்ளத்தில் தங்கி நின்று உன்னுடைய உள்ளத்தை குத்தி வேதனைப்படுத்துகின்ற அந்த துன்பமானது உன்னுடைய உள்ளத்தையே கொன்றுவிடக்கூடிய வல்லமை மிக்கதாக இருக்கிறது. அத்தகைய வல்லமை மிக்க அந்த துயரத்தை போக்கக்கூடிய வல்லமை மிக்கதாக விளங்கக்கூடிய நாடாளும் கடமை என்கிற அந்த பொறுப்பை நீ ஏற்றுக்கொண்டால் அந்த உன்னுடைய உள்ளத்தை வருத்தக்கூடிய அந்த துயரத்தில் இருந்து நீ மீட்சி அடைய முடியும். அவ்வாறு மீட்சி அடையக்கூடிய அந்த வல்லமையை நாடாளும் அந்த பொறுப்பு உனக்கு தந்துவிடும். அதை நீ ஏற்றுக்கொள்ளாமல் அந்த நாடாளும் பணியையும் நீ தள்ளி விடுவாயோ, உள்ளத்தால் புறக்கணித்து விடுவாயோ என்று அந்த சான்றோர் பெருமக்கள் பரதனிடம் கேட்டனர். இதுவே 1016வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 1017வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையர்களால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.